கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். நாம இன்னைக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்துக்கே சொல்லி கொடுத்த ஒரு துவாவை பார்க்க போறோம். நம்ம எப்பயுமே வளமையாக என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய துவாக்களை பார்த்திருப்போம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாக்களை சொல்லி இதை ரொம்ப சிறப்பித்து கூறியிருக்காங்க. அதுவும் எதுக்காகனா, நம்ம மலையளவுக்கு கடனை வாங்கி வச்சிருந்தாலும், அதுவும் தங்கத்திலேயே மலையளவுக்கு நம்ம கடன் வாங்கி இருந்தாலும் கூட அந்த கடனை அடைத்து கொடுக்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுடைய சமுதாயத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நமக்கு என்ன பிரச்சனை? பாதி பிரச்சனை பாத்தீங்கன்னா கடனு, அடமானம், லோனு, வட்டி, இதேதான் பிரச்சனை. அப்படி இல்லாட்டினா வருமானம் வரமாட்டேங்குது, வேலை இல்லை, தொழில் ரொம்ப வீழ்ச்சியா போயிட்டு இருக்கு. அப்ப பார்க்க போனா எல்லா பிரச்சனையும் காசு சம்பந்தமாக தான் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம், கடனுக்கு மேல கடனுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்குமா. இப்ப அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நீங்க ஓதி பாருங்க. நிச்சயமாக உஹது மலையளவுக்கு நம்ம தங்கத்திலேயே கடன் வாங்கியிருந்தாலும் கூட அடைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சுபஹானல்லாஹ். யாரும் உஹது மலையளவுக்குலாம் நம்ம கடன் வாங்க முடியாது. அதுலயும் தங்கத்திலேயே கடன் வாங்குறதெல்லாம் பார்த்தா கிடையாது. நாம வாங்கக்கூடிய 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சமே நம்மளால அடைக்க முடியாம இருக்குது. ஆனா இந்த துவா எதை சொல்லுதுன்னா, அந்த அளவுக்கு கடன் வாங்கி இருந்தா கூட உங்களுக்கு அடைத்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம இதனுடைய சிறப்பை அறிந்து நம்ம பார்க்கணும். அப்ப அவ்வளவு பெருசே அடைக்க முடியும்னா, நம்மளுடைய சின்ன கடன் பாத்தீங்கன்னா அந்த உஹது மலையோட பார்த்தா கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது பார்த்தா இன்னும் இலகுவாக அது நமக்கு சந்தேகத்துக்கே இடமில்லாம அடைத்து கொடுக்கப்படும். இதனுடைய அறிவிப்பு பாத்தீங்கன்னா, ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த சபையில இருந்திருக்காங்க. இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே சொல்றாங்க ஆயிஷா நாகி அவர்களிடத்துல. அவங்க சொல்லும் போது, நான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த சபையில நான் இந்த துவாவை கேட்டேன். நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவா மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் அருளப்பட்ட துவாவாக இருக்கு. தௌராத், இஞ்சில் வேதத்துல எல்லாம் இறக்கப்பட்ட துவாவாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். நமக்கு குர்ஆன் தான் நமக்கு வேதமாக இறக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தா தௌராத், இஞ்சில் இறக்கப்பட்டுச்சு. அதுல இறக்கப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த துவாவை நம்ம ஓதுனா நம்மளுடைய கடன் அடையும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இதை சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இந்த துவாவை ஓதி வந்தேன். கொஞ்ச நாளா எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்துச்சு. இந்த துவாவை ஓதியதுக்கு பிறகு இப்ப எனக்கு வாழ்க்கையில இருந்த கஷ்டங்களே போயிருச்சு, என் கடன் தொல்லையெல்லாம் போயிருச்சு, நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்போது அவங்களும் கடன்ல சிக்கி இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய சகோதரியான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அவசரமாக ஒரு சில தேவைக்காக போய் கேட்டிருக்காங்க, காசு கேட்டிருக்காங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி காசு, தங்க காசு இந்த மாதிரிதான் இருக்கும் நகையெல்லாம். அப்ப அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டபோது 3 தங்க காசை என்ன பண்ணிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதோடு சேர்ந்து 7 வெள்ளி காசையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. யாருன்னா அவங்களுடைய சகோதரியான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்படின்னா 3 தங்க காசும் 7 வெள்ளி காசும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கடனாக இருந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த கடனை அடைக்கவே முடியல. அவங்க போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அது எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அடைக்க முடியாம இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சகோதரியை பாக்குறதுக்கே சங்கட்டமா இருந்துச்சாமா, அவர்களுக்கு வெக்கமாக இருந்துச்சாமா, ஏதாவது இதை பத்தி கேட்டுருவாங்களா, நம்ம எப்ப அடைப்போம், நம்மளால அடைக்கவே முடியலையே, அவங்களுக்கும் தேவைப்படுமே, அவங்களுக்கு பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த துவாவை ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஓத ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே அவங்க தொடர்ந்து ஓதுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே ஒரு தடவை ஓதிட்டு நாளைக்கே நம்மளுடைய கடன்ல அடையணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில தினங்கள் என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஓதி வராங்க, அதிகமாக ஓதி வராங்க. ஆனா ஓதின சில நாட்கள்லயே என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த 3 தங்க காசும் 7 வெள்ளி காசும் 7 வெள்ளிக்காசையும் கடனை அடைச்சிடறாங்க. அடைச்சது மட்டும் இல்லாம 30 பவுண்ட் தங்க சங்கிலியை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய சகோதரியுடைய மகளுக்கு அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்காங்க. யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அந்த கடனையும் அடைச்சு அவங்களுடைய மகளுக்கே அன்பளிப்பாக ஒரு பெரியம்மாவாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 30 பவுண்ட் தங்க சங்கிலியை போட்டிருக்காங்கன்னா, சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் வந்திருக்கும். அதை அடைக்க முடியாம அவ்வளவு சிரமப்பட்டு இருந்த அவங்களுக்கு அல்லாஹ் பார்த்தா இந்த துவா ஓதுனதுக்கு அப்புறம் செல்வத்தை கொடுத்து கடனையும் அடைக்க வைத்து அவர்கள் கடன் வாங்கினதை விட 10 மடங்கு 20 மடங்கு அளவுக்கு அவங்க பரிசே கொடுத்திருக்காங்கன்னா,
அவர்களிடத்துல எந்த அளவுக்கு செல்வம் மீதம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய கடன் ஆகட்டும், லோன் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அல்லாஹ் அடைத்து கொடுத்து அதை விட சிறந்த அளவுக்கு நமக்கு செல்வத்தை வந்து தொழிலும் வீட்டிலையும் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்ப அவங்க என்ன துவா ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் இது மத்தவங்களுக்கு காமிச்சு அவங்களும் இதை பார்த்து அமல் செய்து அவங்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்துக் கொள்ளட்டும். நிறைய பேர் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பான். உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இப்ப அந்த துவா பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஃபாரிஸல் ஹம்மி. அர்த்தத்தோட நான் சேர்த்து சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஓதும் போது அர்த்தம் உணர்ந்து ஓதுனா அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். இப்ப அல்லாஹும்மனா யா அல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல நம்ம வந்து அல்லாஹும்ம அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வரும். அப்படி நம்ம அல்லாஹ்வை அழைத்துட்டு நம்ம சொல்றோம் ஃபாரிஸல் ஹம்மி, என்னுடைய துன்பத்தை நீக்குபவனே அப்படிங்கிறோம். நமக்கு இப்ப பிடிச்சிருக்கே ஒரு துன்பம், அந்த கடன் துன்பம் இல்ல வந்து நோய் எதுவா வேணா இருக்கட்டும், அந்த துன்பத்தை நீக்குபவனே. காசிஃபல் கம்மி, துயரத்தை நீக்குபவனே. துன்பம் வேற துயரம் வேற. துன்பம்னா தற்காலிகமா வருது, துயரம்னா நிரந்தரமாக வருது. அப்ப துயரத்தை நீக்குபவனே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக அதையும் வந்து அல்லாஹ் கேட்கிறோம். அதுக்கப்புறம் முஜீப தஹ்வத்தில் மூழ்தரீன் அப்படின்னா ஏழைகளின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனே அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம அல்லாஹ் எப்படி அழைக்கிறோம் பாருங்க. நான் ஒரு ஏழையா இருக்கேன், ஏழை அழைச்சா நீ வந்து பதில் கொடுப்பே ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கணும். இப்ப வந்து நம்ம ஒரு ஏழையா இருந்து யார்ட்டையாவது பேசினா யாரும் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஏழையா இருக்கவங்க ஏழையா இருக்கிறவங்கிற தகுதியை சொல்லி கூட அழைக்க முடியும்னா அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இருக்கான்னு பாருங்க. அவன் இடத்துல மட்டும்தான் நம்ம ஏழையா இருக்கிறோன்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கொள்ள முடியும். அதனால நீங்க வந்து நான் ஏழையாக இருக்கிறேன், அந்த ஏழையுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனே. ரஹ்மான துன்யா வல் ஆஹிரதி, இம்மை மறுமையின் கருணையாளனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். இம்மையிலும் அல்லாஹுடைய கருணை நமக்கு வேணும், மறுமையிலும் நமக்கு அல்லாஹுடைய கருணை வேணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம உணர்த்துறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த விஷயத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும், இன்னைக்கு மட்டும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியிலையும் இந்த உலகத்திலையும் மரணத்துக்கு பிறகும் மறுமையிலும் அல்லாஹுடைய கருணை வேணும். அல்லாஹுடைய கருணை யாருக்கு இருக்கோ அவர்களை அல்லாஹும் நஷ்டமடைய விட மாட்டான். அவர்களுக்கு தேவையானதை அல்லாஹ்வே ஏற்படுத்துவான். அதனால நீதான் கருணையாளன். நீ விரும்புபவர்களுக்கு கருணையை கொடுப்பாய், நீ விரும்புபவர்களை விட்டு உன்னுடைய கருணையை எடுத்து விடுவாய். அதனால நீ வந்து எனக்கு அந்த கருணையை தந்தல்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். ரஹிமஹுமா இர்ஹம்னில் யௌமர் ரஹ்மானல் வாசிஆ அப்படின்னா என்னன்னா, நீ யாருக்கு விரும்புகிறாயோ அவர்களுக்கு அந்த கருணையை நீ கொடுக்கிறாய். நீ யாரை விட்டு எடுக்கணும்னு விரும்புகிறாயோ அவரை விட்டு அந்த கருணையை நீ எடுத்து விடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா அல்லாஹ் விரும்பினாதான் அந்த கருணை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் வந்து பார்த்தா இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யறதுக்கும் உரிமை இருக்கு, சோதிக்கிறதுக்கும் வந்து உரிமை இருக்கு. அதனால கருணை இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல ஈடேற முடியும். அதனால வந்து நீ நாடுறவங்களுக்கு தான் அதை கொடுக்குற, நீ நாடுறவங்களை விட்டு அதை எடுத்துடுற. அன் துக்னினி பிஹா அன் ரஹ்மதி மன்சிவாக், அதனால என் மீது அந்த கருணையை பொழிந்து அந்த கருணையை கொண்டே என்னை போதுமாக்கி வைத்து யாருடைய தேவையும் இல்லாமல் ஆக்கிவை. சுபஹானல்லாஹ், அழகான வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வே நீதான் இம்மையிலும் மறுமையிலும் கருணையாளன், ரெண்டுக்குமே நீதான் கருணையாளன். அதுலயும் நீ யாருக்கு விரும்புறியோ அவங்களுக்கு தான் கருணை கொடுப்ப, யாருக்கு விரும்பலையோ அவங்களுக்கு நீ கருணை கொடுக்க மாட்டேன். ஆனா நீ யாருக்கு விரும்பி கொடுத்தியோ அதுல என்னையும் ஒருத்தனாக ஆக்கி வை. அது மட்டும் இல்லாம அந்த கருணையை எனக்கு போதுமானதாகவும் ஆக்கி வச்சிரு. உன்னுடைய கருணை எனக்கு கிடைக்குது, ஆனா அது போதுமானதா இருந்துட்டா நான் வேற யார்கிட்டையும் கருணையை தேடி போக மாட்டேன். அதனால வேற யாரிடமும் நான் கருணையை தேடக்கூடிய நிலைமையை கொடுக்காத அப்படிங்கிறோம். அழகான வார்த்தைகள். இப்படி எல்லாம் நமக்கு துவாவே கேட்கவே தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து அரபு துவாக்களை எல்லாம் உணர்ந்து ஓதணும். உணர்ந்து ஓதும் போது உங்களுக்கு அரபியே மறந்து போயிட்டா கூட இந்த வார்த்தையை நீங்க தமிழ்ல சொல்லி ஓதுனா கூட உங்களுக்கு இதே அர்த்தம் தான். இந்த துவா கிடையாது, நீங்க எந்த துவா வேணா ஓதுங்க, ஆனா அதனுடைய தமிழை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அரபி ஞாபகம் இல்லாட்டினா நீங்க தமிழ்லயே கேட்டுக்கலாம். அல்லாஹ்வை வந்து பார்த்தா ஒவ்வொரு விஷயமாக சொல்லி வர்ணித்து விட்டு அதுக்கான சிஃபத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை எனக்கும் கொடு, அதை வச்சே என்னை போதுமாக்கி வை, அதை ஒன்ன தவிர நான் யார்ட்டையும் எதிர்பார்க்காம வந்து அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அப்படிதான் இது வந்து இந்த துவா வந்து இருக்குது. இந்த துவாவை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து தௌராத் வேதத்துல வந்துள்ள துவாவாக இருக்குது. மூசா நபி காலத்திலயும் ஈசா நபி காலத்திலயும் ஓதிருக்காங்க. எவ்வளவு வருஷம் இருக்கும் பாருங்க, ஒரு 5000 வருஷம்லாம் இருக்கும். 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஓதுன துவாவாக இது இருக்குது. சுபஹானல்லாஹ், அவ்வளவு சிறப்பு. சரி, இது எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க வந்து இவ்வளவு தடவை தான் ஓதணும், இந்த நேரத்துலதான் ஓதணும்லாம் கிடையாது. நீங்க சஜ்தாவுல விரும்பினா சஜ்தாவுல ஓதுங்க, அத்தையாத்து முடிச்சுட்டு சலாம் கொடுக்க விரும்பினா அத்தையாத்து கடைசி இருப்புல நீங்க வந்து ஓதிக்குங்க. இல்லையா
2 சஜ்தாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சின்ன அமர்வு இருக்குல்ல, அந்த இடத்துல ஓத விருப்பப்பட்டா அந்த இடத்துல ஓதிக்கோங்க. ஏன்னா நம்ம தொழுகையில இந்த 3 இடத்துல தான் நம்ம துவா செய்ய முடியும். 1 சஜ்தா, இன்னொன்னு 2 இருப்புக்கு நடுவுல, அதுக்கப்புறம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இல்ல நான் தொழுகையில ஓதல அப்படின்னா நீங்க ஃபர்ல் தொழுதுட்டு ஓதுங்க. பாங்கு சப்தம் கேட்டா பாங்குக்கு பதில் கூறிவிட்டு அதுக்கப்புறம் பாங்குக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சமயத்துல ஓதுங்க. நீங்க எந்த சமயத்துல வேணா ஓதிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒழு தேவையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனப்பாடம் இருந்தா மனப்பாடமா ஓதுங்க. இல்ல தமிழ் மட்டும் ஓதுங்க. போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே பார்த்து என்ன பண்ணுங்க, ஒரு 4 நாள் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு தானா மனப்பாடமாயிரும். அல்லாஹ் வந்து உங்களுடைய எல்லா கஷ்டத்துக்குமே வந்து பதில் கொடுப்பான். அவனுடைய கருணையை கொண்டே நம்மளை போதுமாக்கி வைப்பான். யார்கிட்டையுமே கருணையை எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அல்லாஹ் நம்மளை உயர்த்தி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது காசுக்கு மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையுமே. எங்களுக்கு வந்து உடல் ரீதியாக கூட யாரையுமே வந்து நம்பி இருக்கக்கூடாது, எங்களுக்கு நோவு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நீங்க என்ன பண்ணலாம், அல்லாஹ் இடத்துல நீங்க துவா செஞ்சுக்கோங்க. நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா சஹீஹான அறிவிப்பின்படி வீடியோக்களே போடுறோம். எல்லாமே பார்த்தா எல்லாரும் ஓதுற மாதிரி தான் நம்ம போடுறோம். இவங்க மட்டும் இந்த விஷயத்த ஓதுனா போதும் அப்படின்னு நம்ம போடுறதில்ல. ஆனாலும் நம்மளுடைய வீடியோக்கள் ஒவ்வொரு நாள் வந்து பார்க்குறீங்க. ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தா அதிகமான விதத்துக்கு போக மாட்டேங்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டாதான் எப்பயுமே வந்து உங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். நம்ம எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சஹீஹானதாக இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் வர்றது எல்லாமே பிதஅத்தானதாக இருக்குது. எதுவுமே ஆதாரம் இல்லை. புத்தகத்திலேருந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்கல்ல, அது எதுவுமே சஹீஹானதில்லை. அதில் இருக்கிற 199 பாத்தீங்கன்னா பிதஅத்தா இருக்குது. அது வந்து மார்க்கத்துல அனுமதி இல்லாம இருக்கு. சரி ஓததான சொல்றாங்க, நீங்க ஓதிட்டு இருக்கீங்க. அப்படி ஓதுறது நமக்கு வந்து எந்த ஒரு பலனையும் கொடுக்காது, பத்தாவதுக்கு வழிகேட்டுல கொண்டு போய் சேர்த்தும். அதனால ஒரு சஹீஹான விஷயத்தை யாராவது போடுறாங்கன்னா அவங்கள தொடர்ந்து பார்த்துவாங்க. நாம வந்து நிறைய வந்து படிப்பினை தரக்கூடிய விஷயங்களும் சேர்த்திதான் சொல்லிட்டு வரோம். வெறும் துவா திக்ர் அப்படின்னு சொல்லாம அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொகுத்து கொடுக்குறோம். ஆனா முழுமையான ஆதரவுகள் எல்லா நேரத்திலும் கிடைக்காமல இருக்கு. அல்லாஹ்வே போதுமானவன். தொடர்ந்து பார்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.